அனைவருக்கும் வணக்கம். நான் மாலதி, சிறப்பாசிரியர் வித் எம்எட் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர், ஒரு சிறப்பு குழந்தையின் அம்மாவும் கூட. இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிளாப்பிங் அண்ட் டாப்பிங். எப்போ என்னோட பொண்ணுக்கு வந்து ஃபிளாப்பிங் அண்ட் டாப்பிங் கண்டுபிடிச்சேன், அதை எப்படி நான் ரெடியூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான கான்செப்டே. நான் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வயசுல என் பொண்ணுக்கு ஃபிளாப்பிங் அண்ட் டாப்பிங் இருக்கிறத கண்டுபிடிச்சேன். எப்படி நான் வந்து அதை கண்டுபிடிச்சேன்னா, அது ஒரு சிறந்த ஒரு நடத்தையாக எனக்கு தெரியல. எல்லா குழந்தைங்களையும் பார்க்கும்போது இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. எப்படி அவள் ஃபிளாப்பிங் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஃபிளாப்பிங் பண்ணுவான். எப்படி டாப்பிங் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இந்த மாதிரி பாத்திரங்களை இப்படி வரிசையாக அடுக்கி வைப்பாங்க. இப்படி வரிசையாக அடுக்கி வச்சதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா இப்படி பண்ணுவாங்க. இதை நான் எப்படி வந்து ரெடியூஸ் பண்ண வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வாயத்தை சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா அவள் கேட்டதே கிடையாது. அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியாக சின்னதுலேருந்து ஒன்றுனா அடுக்கி இதுக்குள்ளார வைங்க, இதுக்குள்ளார வைங்க, இந்த மாதிரி நான் சொல்லிக் கொடுப்பேன். இந்த மாதிரி நான் சொல்லிக் கொடுக்குற போது பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த டாப்பிங்லேருந்து அவங்கள 100% என்னால் ரெடியூஸ் பண்ண முடிஞ்சிச்சு. எத்தனை வயசில் நான் ரெடியூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-2.25 வயசு வரைக்குமே அவங்க பண்ணிட்டுனா கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆச்சு. இது ஆனால் வந்து எந்த ஒரு வேலை செஞ்சாலும் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா, நான் டக்குன்னு வந்து அவங்கள என்னோட வேலைகள்லாம் நிறுத்திட்டு நான் இந்த மாதிரி அவங்கள செய்ய வைப்பேன். அடுத்தது ஃப்ளாப்பிங் இப்படி பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா, இதை நான் எப்படி ரெடியூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கையை 2ஐயும் பிடிச்சிக்குவேன். பிடிச்சிக்கிட்டு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனால் நம்ம பிடிச்சிருக்க நேரம் வரைக்கும் செய்யாமல் இருப்பாங்க. இப்போ 5 நிமிஷமாக இருந்தாலும் 10 நிமிஷமாக இருந்தாலும் இப்படி பிடிச்சிக்கணும். ஆனால் நம்ம வீட்டு வேலைகளை பார்த்துட்டு இருக்கோங்கிற போது அந்த இதை கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாக நம்மளால் ரெடியூஸ் பண்ணவே முடியாது. அது நான் இப்படி பிடிச்சிக்குவேன், செய்யாத சொல்லி. ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு விஷயத்தில் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்னு நான் அவங்கள கவனித்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டில் இருக்க இந்த மாதிரி இப்போ பாத்திரங்களை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கினேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அதை வச்சே அந்த ஃப்ளாப்பிங்கை வந்து நிப்பாட்டினேன். அதை வச்சே அந்த டாப்பிங்கையும் நான் ரெடியூஸ் பண்ணேன். இப்படி தான் என் குழந்தைய ஃப்ளாப்பிங் அண்ட் டாப்பிங்லேருந்து ரெடியூஸ் பண்ணேன். நீங்களும் இந்த மாதிரியான டிப்ஸ், பேரண்ட்ஸ் டிப்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எஜுகேஷன் டிப்ஸ் ஃபார் ஆக்டிவிட்டீஸ் ஆல்சோ ஃபாலோ பண்ணணும்னா என்னுடைய பேஜ் கேரன் லேர்ன் வித் மாலதி பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.